இது யார் யாருக்கு ஜென்ரலாக யூஸ் ஆகும்னு சொன்னால் ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணி கொண்டிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு கோஆப்ரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏதோ ஒரு பழக்கத்தில் சர்விங் என்ற பழக்கத்தையும் பழகி கொண்டுட்டேன். நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின ஐடியா கிடைக்கும். என்னோட பேர் ஷர்மிளா சிவராஜா. நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தொழில் முயற்சியாளர் ஷர்மிளா அவாண்ட இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அவங்க லேப்புன்ற பேர் வந்து 2SF லேப்ஸ் கோவர்க்கிங் ஸ்பேஸ். இதெண்டா என்னென்னா இங்கே வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு தொழில் முயற்சி தொடங்குறீங்கண்டா இடம் ஒன்று கட்டாயம் தேவை. அதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து அப்படியெல்லாம் செய்ய கரைச்சலாக இருக்கும், வாடகைகள் கூடவே இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்பேஸை வழங்கினோம். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இப்போ நான் உள்ளே வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன வசதிகள் இருக்குன்ட்டு. வந்தோடனேயே இதில் போட்டிருக்கீங்கன்னா கோவர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, மீட்டிங் ரூம்ஸ் இருக்குது, மற்றது ஒர்க் ஷாப் அண்ட் பூட் கேம்ப் மீட்டப் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது மீட்டிங் எல்லாம் செய்யலாம் போல அடகு. உள்ள ஷர்மிளா நிற்கிறா, அவாட்டியே கேட்போம் என்னென்ன வசதிகள் இருக்குன்ட்டு. வணக்கம் ஷர்மிளா. வணக்கம். சரி, இப்போ எங்களுக்கு ஒரு டவுட். இது என்ன 2SF லேப்ஸ் கோவர்க்கிங் ஸ்பேஸ்? அதில் 2SF-னா என்ன? 2SF-ன்றால் எங்களோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்கள் இருந்து வேலை செய்யறதுக்கான இடம் தான் மெயினாக இங்கே இருக்க போகுது. அந்த வகையில் ஒரு ஆள் இருந்து வேலை செய்யறதுக்கு ஜென்ரலாக ஒரு 2 ஸ்கொயர் ஃபீட் காணும், 2 சதுர அடி காணும். ஸோ அதுதான் 2SF-க்கான மீனிங். ஓகே, பேர் வைக்கலாம் ஒவ்வொரு விதமாக வைப்போம். நம்ம அப்படி ஒரு வித்தியாசமாக வச்சிருக்கிறாமா? ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? இப்போ முதல்ல எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது இப்போ இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக அங்கே இருக்குன்னு சொன்னால் சுன்னாகம் சிங்கரை தாண்டின கையோட எங்களோட பில்டிங் இருக்குது, இந்த பிளேஸ் இருக்குது. இப்போ ஏன் நீங்கள் சுன்னாக தெரிவு செய்த? நீங்கள் நல்ல கேள்வி. இந்த கேள்வி பொதுவாக வர கேள்வி. எல்லாரும் யாழ்ப்பாணம் மங்கள தானே போவினோம், எல்லாரும் எடுத்தோட யாழ்ப்பாணம் போறது ஒரு விஷயம் இருக்கு. தொடக்கத்துல நானும் இங்க படிக்கும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, நான் பார்த்த நானுமே என்னவா இருந்தாலுமே நான் படிச்சது இருந்தது எல்லாமே உடுப்பிட்டி வல்வெட்டித்துறை. அப்ப அங்கேயிருந்து நான் யாழ்ப்பாணம் வர வேண்டி இருக்குது. பார்த்தா எல்லாத்துக்கும் யாழ்ப்பாணம் தான் போகணுமான்னு சொல்லி தான் முதலாவது நான் தொடங்கினது வல்வெட்டித்துறையில. எல்லா இடத்துலையுமே இருக்கணும், எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கடுத்துதான் ஸ்கேல் பண்ணும்போது யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யாழ்ப்பாணம் மாதிரி எது பிஸியாக இருக்குன்னு பார்த்தா 2வது பிஸி சிட்டி இந்த சுன்னாகம். ஸோ அதனால சுன்னாகத்தில் எங்களோட பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணேன். சுன்னாகத்தில் இங்கே பாருங்க, இதில் இருக்கிற STB பேங்க், செலான் பேங்க், DFSC பேங்க், யூனியன் பேங்க் எல்லாத்துக்கு முன்னாலே இருக்குது இந்த இடம். இது மேல் மாடியில் இருக்கு, எனக்கு முதலாவது மாடியில் இருக்குது. அப்போ இதில் வந்து வேறு என்னென்ன வசதிகள் இருக்குது? வசதிகள் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வாங்க ஒரு டீயை குடிச்சு சுற்றி பார்க்கலாம். கிச்சன் எல்லாம் இருக்கும் கட்டாயம். வேலை செய்யும் போது எல்லாம் இருக்க தானே. சரி சரி சரி. இப்போ இந்த லேப்ஸ்லேருந்து போகிறோம் இங்கெல்லாம் தானே இருக்கும். ஏசி போட்டிருக்கேன், எல்லாம் குளிருது. இப்போ என்னென்னா எங்களுக்கு டீ வருது, அது மட்டுமா? இப்போ இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது உங்களோட இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸில்? உண்மையாக சொன்னால் கோவர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது ஒருத்தங்க வேலை செய்யும் போது 24 மணி நேரம் இருந்து வேலையை மட்டும் செய்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்க எங்களோட கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது, புக் ரீடர்ஸ் அண்ட் புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தனியாக இருந்து 24 மணி நேரம் வேலை செய்யாமல் உங்களையும் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும். அதே போல் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியையும் ஹையாக வச்சுக்கிற மாதிரி தான் எங்களோட இந்த ஸ்பேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா இங்கே வந்து இப்போ இந்த வார்த்தை வந்து நான் இப்போ தான் உண்மையாக முதல்ல கேள்விப்படுறேன். என்னென்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்த பிறகு பெண் முயற்சியாளராக இருக்கிறீங்க, இதெல்லாம் யார் சொல்லி தந்தா, இல்லை நீங்களா யோசிச்சதா, இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இருக்கீனமா, அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. இந்த வார்த்தை கோவர்க்கிங் ஸ்பேஸ்ன்றது உண்மையாக யாழ்ப்பாணத்துக்கு ரொம்ப புது விஷயம்தான். எனிவே நான் முதல்ல அதை என்னை பற்றி சொல்லிக்கொள்ள. என்னோட பேர் ஷர்மிளா சிவராஜா. நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் ரிமோட் ஒர்க் பார்க்கும்போது நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை, அதுவும் வீட்டிலேருந்து பார்க்கும்போது இருந்த பெரிய பிரச்சனை என்னென்றால் ஒரு சுவருக்குள்ளேயே இருந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருந்தது. அப்போ தான் ஜென்ரலாக ஒரு கேள்வி வந்துச்சு, யாராவது இப்படி அந்த வந்திருந்து நாங்கள் ஃப்ரீயாக இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கணும், புதுவாக சந்திக்க ஒரு இடம் இருக்கணும்ன்ற ஐடியாவில் கதைச்சிட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ்ன்ற கான்செப்டை தொடங்கினா என்னன்னு தோணுச்சுது. என்னண்டா நான் சொல்லணும், இப்போ வீட்டை இருந்து வேலை செய்யறதுன்னா அவ்வளோ பிரச்சனையான வேலை. அதுக்காண்டி கட்டத்துக்கு வார என்னடா இப்போ அங்கே இருந்து செய்தால் நாங்கள் கம்ப்யூட்டரோட சும்மா தட்டி கொண்டிருக்கிறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம் தான் ஆட்கள் யோசிக்கலாம். அப்பா அம்மா மனைவியும் யோசிக்கலாம். அப்போ அடுத்ததாக ஒரு வேலை சொல்லுவீங்க, அதற்கு அடுத்து தாங்க, இதற்கு அடுத்து தாங்கன்னா நாங்கள் ஒன்றுமே ஃபோக்கஸ் பண்ணிடலாம். இதை நான் 5-6 வருஷமாக அனுபவிச்சேன். அதால் இப்போ நானும் ஒரு இதை திறந்துருக்கிறேன். அதைத்தான் சொல்ல வரேன். டீ தந்துட்டா
டீ கணக்க தான் தந்துருக்குறா கலக்கணும் போங்க. அப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா உண்மையாக வீட்டை இருந்து பிஸ்னஸை சில பேருக்கு ஓகேயா இருக்கு 90% ஆட்களுக்கு சரி வேறு. அப்போ தான் அம்மா சொல்லுவா அவருக்கு அந்த தண்ணி எடுக்க எடுத்து தாங்கோட நாங்கள் உண்மையாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருப்போம் இந்த வேலையில். என்னடா இது சரி இது அந்த அப்படி ஒரு எரிச்சல் குணம் மட்டும் வேறு உங்களுக்கு அப்படித்தானே. எங்களுக்கு சரியா கூட வந்து தேங்காயை திருவித்தா வந்து டிவியை நிப்பாட்டிட்டு அந்த மாதிரி விஷயம் நம்ம உண்மையாக வேலைன்னா ஒரு தனி இடம்னா அங்கே நிம்மதியாக செய்துட்டு இருக்கலாம். சரி நாங்கள் டீயை குடிச்சு இப்போ இனி அடுத்த இடத்துக்கு போமா? கட்டாயம். சரி நீங்கள் மட்டும்தானே இங்கே இருக்கிறீங்க? இல்லை, என்னோட கோஃபவுண்டர் ஒருத்தங்க இருக்காங்க. உங்களை மாதிரி இருக்கிறாங்க. மீர் தர்ஷிகா என்னோட தங்கச்சி, என்னோட பிஸ்னஸோட கோஃபவுண்டர் இவ தான். இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாம் செய்றீங்க? 2 பேரும் சேர்ந்து தான் இனிஷியேட் பண்ணது. ஓகே ஓகே. அப்போ இந்த ஐடியா ஆட்டது ஐடியா வந்தது பிரச்சனை வருது தோணினது முதல் எனக்கு தான். அப்போ அதிகமாக தங்கச்சி இல்லை இப்போ எனக்கு இது விளங்குது. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி எவ்வளோ பிரச்சனைப்பட்டு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். சப்போர்ட் இருக்காது. எவன் வீட்டாக்களே இது இப்போ தொடங்குறீங்களோ அது எல்லாம் கதைப்பினோம். அப்போ இப்போ நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து கொண்டு உண்மையாக ஒரு இப்போ இதுக்கு பின்னால் எவ்வளோ ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சும்மா சொல்லலாம் இப்படிலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு. அதான் இப்போ இதெல்லாம் இவ்வளோ சேலஞ்ச் ஆகிப்படி என்ன இப்போ முதல் 2 எடுக்கிறதுக்கு எல்லாம் காசு உங்களை தான் ஃபினான்ஸ் வந்து பிரச்சனை என்ன மாதிரி இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றதால ஒரு 3 வருஷம் கோஆப்ரேட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணேன். அப்போ ஏதோ ஒரு பழக்கத்தில் சேவிங்ன்ற பழக்கத்தையும் பழகி கொண்டுட்டேன். அது ஒரு சேலரி வருதுன்னு சொன்னால் ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து ஃபியூச்சருக்கு சேவிங்காக வச்சதுன்னு சொல்லி அது உண்மையாக ஃபியூச்சருக்காண்டி வச்சது. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு இப்படி ஒரு ஸ்டார்ட் அப் அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 7 years ட்ரீமாக இருந்த விஷயம். யாரும் கேட்டால் சொல்லுவோம், 5 வருஷ கோல் என்ன உனக்குன்னு கேட்டால் எனக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் 2 சொல்லி ஒரு வார்த்தையாக இருந்த விஷயம். ஒரு சர்டன் பாயிண்ட்ல தோணுச்சு இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணாமல் 7 வருஷத்தை கழிச்சிட்டேன்ட்டு. வீட்டை எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இப்படி தொடங்கணும் ஏதோ ஒன்று செய்ய விருப்பம் இருக்குண்டு. அதனால பெரிய பவுண்டரிஸ் ஒன்றும் வரல. மற்றது நான் என்னோட இதை எடுத்து செய்கிறேன், என்னோட செலவிலையே பார்த்துக்கொள்கிறேன் போது சரி 7 அளவுக்கு செய்து பாருங்கன்ற ஒரு ஃப்ரீடத்தை விட்டதால தொடங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு டவுட் இருந்துச்சு, தொடங்கணுமா இப்படி செய்யறது தொடங்கினா தான் உனக்கு போனால் தான் அதில் எனக்கு பிரச்சனை தெரியும், நன்மையில் தெரியும், தீமையில் தெரியும். இது பார்த்து கொண்டிருக்கும் கனவு புரிஞ்சிட்டு இருந்து கொண்டிருக்கும் கற்பனையில். அது உண்மைதான். தொடங்கினா ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கும். இப்போ இமீடியட்டாகவே வெராட்டியும் நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு ஆக்கள் வந்து கொண்டே இருப்பினோம். பட் இது தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்போ எங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா இதுக்கு அட்வான்ஸ் தேவை. இப்போ கடை எடுக்கிறேன்டா 2-3 லட்சம் ரூபா, அது இங்கே எடுக்கிறேன்டா நினைக்கிறேன் கூடாது, ஊருக்கு எடுக்கிறேன்டா அப்படி மற்ற மாதம் வாடகை கரண்ட் பில் மேனேஜ் பண்ண இல்லாது. இப்போ இவியலை வந்தால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் தானே. கோவர்க்கிங் ஸ்பேஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ப்ரைவேட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் இருக்குது, இண்டிவிஜுவல்ஸுக்கான ஷேர்ட் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, ஈவென்ட் ஸ்பேஸ் இருக்குது, மீட்டிங் ரூம்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ப்ரைவேட் ஆஃபீஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது இப்போ உங்களோட ஒரு எம்ப்ளாயிஸ் 3 to 5 எம்ப்ளாயிஸுக்கான நீங்கள் ஒரு ஃபுல் பில்டிங் எடுத்து அதுக்கான ஒர்க் பண்ணி ஃபர்னிச்சர்ஸை போட்டு அதுக்கு வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டியும் செய்கிறதுக்கு இருக்கிற கோஸ்ட்டை விட கோவர்க்கிங் ஸ்பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் எங்களோட பேக்கேஜஸ் எல்லாமே 4 months நீங்கள் எங்களோட பிளேஸை ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது மெம்பர்ஷிப்பின் படி. இப்போ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்த எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 1 year இல்லை 2 years கிட்ட நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி இங்கே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க போது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது, உங்களுக்கு வேண்டிய ஃபர்னிச்சர் செட்டப் இருக்க போது, கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் இருக்க போது, உங்களோட பிஸ்னஸ் எங்களுக்குள்ள நாங்கள் ஷோகேஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போது. அது தர உங்களோட மீட்டிங் ரூம்ஸ்ன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது யாழ்ப்பாணத்தில் பொதுவாகவே நானும் ஃபேஸ் பண்ண பிரச்சனை. கிளைண்ட் மீட்டிங் இல்லாட்டி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வராங்க மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே போயிட்டு எங்கே மீட் பண்ணுவோம்னு சொன்னால் ஒன்று யாரையும் வீட்டில் போய் மீட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது காஃபி ஷாப்பில் போய் மீட் பண்ணுவோம். வீட்டாங்களை கூட்டிடுறோமே இல்லை சில வேலை. அது காஃபி ஷாப்பில் போய் மீட் பண்ணால் கதைச்சோன்னு இருப்போம், எப்படா இவங்க எழுப்பி போவாங்க, அடுத்த கஸ்டமர் வர்றதுக்கு இடத்த ஃப்ரீ ஆகுவாங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இங்கே நான் பொதுவாக பார்த்ததுகள். அப்படி இருக்கும்போது ஒரு இதுக்கண்டே ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு இடம் இருக்குதுன்னு பார்த்தால் அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமென்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணாங்க. மீட்டிங் ரூம்ன்றது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஒரு கிளப்ஸாக இருக்கட்டும். இங்கே கணக்கு கிளப்ஸ் இருக்குது, டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பாக இருக்கட்டும், லயன்ஸ் கிளப், லியோ கிளப், அந்த மாதிரி கணக்கு கிளப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளப்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும். அதே மாதிரி நாங்கள் சில கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் ஷாப் செய்கிறோம். அப்படியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மீட்டிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கொண்டு இருக்க தேவையில்லை. கோவர்க்கிங் ஸ்பேஸ்ன்றது எல்லாத்தையுமே வச்சிருக்கு. யூ நீட் டு பே அண்ட் கெட் த சர்வீஸ். அந்த மாதிரி தான்
அதுதான் இதோட கோவர்க்கிங் ஸ்பேஸோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ தனி ஆளுக்கும் வசதி இருக்கும். இப்போ தனி ஒரு யூடியூபர் வந்து வீடியோ எடிட்டிங் அதை செய்யலாம்ன்றாலும் இந்த டெஸ்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இது ஒரு ஆள் வந்து இருந்து தன்னோட ப்ரைவேட் ஆன இடமா இருக்க போகுது. அவருக்கு ஒரு தனி ரூம் தேவையில்லை, தனக்கண்டு ஒரு இடம் இருக்கணும். ஹீ கேன் ஏபிள் டு கீப் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் அவரோட திங்ஸ் இங்கே கீப் பண்ணிட்டு வந்தோமா ப்ளக் பண்ணோமா ஒர்க் பண்ணமான்னு இருக்க போகுது. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவலுக்கானது. ப்ரைவேட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் போது எங்கள்கிட்ட வேறு ப்ரைவேட் ஆஃபீஸ் ஸ்பேஸும் இருக்கு. அப்படியே வந்தோன்னா பார்த்தோம்னா இதில் ஒவ்வொரு ரூம்ஸுக்கு ஆமாம் இது வந்து இப்போ ப்ரைவேட்டாக 3 to 4 பீப்புளுக்கான ப்ரைவேட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் இது. இதெல்லாம் இப்போ ரன்னிங்கில் இருக்குதோ? எஸ், ஆல்ரெடி எங்கள்கிட்ட யூசர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இது தனியாக மேடம் அது கோவர்க்கிங் ஸ்பேஸ் ஐடி பீப்புள்ஸுக்கு மட்டுமண்டு கிடையாது. உண்மையை சொன்னால் ஒரு டீம் ஆல்ரெடி ஒரு டீம் வந்து அக்சஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ ஐடி புத்தகம் வாசிக்கிறேன். நீங்களும் புத்தகம் வாசிக்கிற பழக்கங்கள் இருக்கா? புத்தகம் வாசிக்கிறது உண்மையை சொன்னால் புத்தகம் வாசிக்கும் போது தான் தோணுச்சுது ஏன் நான் இதை தொடங்காமல் இருக்குது இவ்வளோ காலம்னு சொல்லிட்டு. எனக்கு புக்ஸ் வாசிக்க பிடிக்கும். ஆனால் எனக்கு இங்கே இன்னொரு விஷயம் நடந்தது என்னன்னு சொன்னால் நான் என்னோட புக்ஸ் எல்லாம் என்னோட கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. என்னோட கலெக்ஷன்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தேன். நான் இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதே போல் அங்கே என்னோட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னோட யூசர்ஸ் கடைசியில் புக் ரீடர்ஸாக வந்துட்டாங்க. உண்மையை சொன்னால் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இல்லை டவுனாக ஃபீல் பண்ணும்போது வாசிக்க தொடங்கி ஈவன் லாஸ்ட் வீக் கூட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த புக் வாசிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல புத்தகம் வாசிக்கிறத பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க? என்ன சொல்ல வாரேன், எனக்கு அது பயங்கர சேஞ்ச் ஆகுது. தொடங்க சின்ன வயசில் பெருசாக அவ்வளோ பெரிய கியூரியாசிட்டியெல்லாம் இல்லை புத்தகம் வாசிக்கணுமன்றது இல்லை. நானும் சில பேரை பார்த்து தான் பழகினேன் புத்தகம் வாசிக்க நல்லா இருக்குமேன்னு சொல்லி. வாசிச்சதுக்கப்புறம் அது தெரிஞ்சோ தெரியாமல் சில இம்பேக்டை கிரியேட் பண்ணி மாற்றங்கள் வேறு. அது மாற்றது வந்தாலும் இன்னொரு ஆளும் இருக்கார். அப்படி வந்து நீங்களும் சொல்லுங்கள் மாற்றது என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கு. இந்த புத்தகம் வச்சிருக்கிறா டேல் கார்னகி. இவர் சரியான ஃபேமஸான ஆள். இதை பற்றி தேடினீங்கன்றாலே நிறைய விஷயம் உங்களோட லைஃப்பில் மாற்றம் வரும். அதுக்கு பிறகு நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் நான் வாசித்தேன். நான் இருக்கட்டாம் என்ன பார்ப்போம். இல்லை உங்களோட ஹைட்டுக்கு இருந்தால் தான் நான் மச் பண்ண முடியும். என்ன நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் அது கட்டாயம் யாரெண்டாலும் வாசிச்சு பாருங்க. அது உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது எனக்கு. அப்போ அதுதான் கட்டாயமாக சொல்கிறேன். எனக்கும் வந்து ஒரு கனடாவிலேருந்து ஒரு அண்ணா தான் சொன்னவர். அவர் வந்து நெப்போலியன் ஹில் ஃபவுண்டேஷன்ட ஒரு மெம்பர். அவர் வந்து மோட்டிவேஷன் செய்கிறவர். அவர் தான் என்ன எடுத்தாருன்னு தெரியல. அதுதான் எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு கடை ஓப்பன் பண்ணாங்க. அப்படி எங்கள் ஸ்டாஃப் நிற்கிறார், பின்னால் ஸ்டாஃபும் பின்னாடி நிற்கிறார். அப்போ கம்பெனி இப்போ தான் இன்னொரு 2 ஸ்டாஃப் இருக்கணும். அப்படி வளர்ந்து கொண்டு வருது. அந்த புத்தகத்தை கட்டாயம் எல்லாரும் நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் பர்சனலாக கதைக்கிறாங்களுக்கு சொல்கிறேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச் தமிழில் 2-3 பேர் டிரான்ஸ்லேட் ஆகும். நாகலட்சுமி சண்முகம் அவ நல்ல விருதெல்லாம் கிடைச்சு நினைக்கிறேன். அது கட்டாயம் ஒரு காப்பாக இருக்கும். அதை விட நிறைய புத்தகங்கள் இருக்குது. எல்லா புத்தகமும் ஒன்றை சொல்லுது. ரிச் டேட் புவர் டேட்டும் பிஸ்னஸில் இருக்கிறார்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது. அவ்வளோ பயங்கர இன்ட்ரெஸ்டாக போகும் புத்தகம். அது உண்மை. நீங்கள் வாசிச்சிருப்பீங்க என்ன? நான் புக் ரீட் பண்ணுறதாலே எனக்கு புக் ரீட் பண்ணுறாங்கள பார்க்க விருப்பம். அதுக்காண்டே இப்போ ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி செய்துட்டு கொண்டுருவேன். கொழும்பில் ஆல்ரெடி இருக்கிற எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கிளப் ஒன்று இருக்குது, பிக்க புக்குன்னு சொல்லிட்டு. அதாவது புக் ரீடர்ஸ் இருந்தால் அந்த ஒரு புக்கை பற்றி கதைக்கிறது, எங்கடையாக்கள் படத்தை பற்றி கதைக்கிறதுக்கு என்ன ஓடி வருவாங்க. நாங்களும் இப்போ தான் இப்போ ஒரு 3 மாசமா அந்த புக்கை பற்றி தேடி இப்போ கடைசியாக அந்த யூடியூப்ல வீடியோ பார்க்குறது. நான் உங்களுக்கு நேற்று அனுப்பியிருந்தேன். அவற்றையும் நல்லா இருந்தேன். என்ன பேர் கற்க கசரடான்ற ஒரு சேனல் இருக்கு. சிம்பிளா என்னென்னு சொல்றாருன்னு தெரியல. நான் இங்கே நிறைய புத்தகம் வாய்ச்சி அந்த அனுபவத்தில் அவர் சரியான கஷ்டமான விளங்கப்படுத்த முடியாத விஷயம் இல்லாமல் தாண்டுவார். சரி, இப்போ நாங்கள் டீ என்று ஆறிக்கொண்டிருக்கு. நான் அதை குடிச்சிட்டு தான் இனி வேறு கதை கதைக்க போகிறேன். ஓகே, என்னென்னா இப்போ இது வந்து யாருக்கு உண்மையாக சரியாக பயன்பட போகுது? இப்போ உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் இது யாருக்கு ஜென்ரலாக யூஸ் ஆகும்னு சொன்னால், ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணி கொண்டிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு கோஆப்ரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓவர்சீஸாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் கொழும்பாக இருக்கட்டும், அவங்களோட எம்ப்ளாயிஸ் இங்கே இருக்கிறாங்க, ரிமோட் ஒர்க்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரைவேட் ஆஃபீஸ் ஸ்பேஸஸை ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு அலோகேட் பண்ணக்கூடியமா இருக்கும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் சில பேர் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. மாஸ்டர்ஸ் இல்லை டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக இருந்து வீட்டில் முடியுமான்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க். ரிசர்ச்சர்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எங்களோட ப்ரைவேட் ஆஃபீஸ் ஸ்பேஸஸ் ஆக்கிபைட் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா நிறைய வெளிநாட்டாக்களுக்கு அப்படின்னா
தம்பி நாங்கள் ஷார்ட் டேர்மில் தான் வாரோம், இப்போ எங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமெண்டா என்ன செய்யலாம்டா. அப்போ அதுகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு பிளேஸாக இருக்க போகுது. என்னென்னா இப்போ அதை வந்து கடையை எடுத்து அட்வான்ஸ் கட்டி லோயர்கிட்ட போய் எழுதி அதெல்லாம் கரைச்சல் என்ன இப்படியான இடமாட்டா அவர் ட்ரையல், அதான் நீங்கள் சொன்னீங்க ட்ரையல் வெர்ஷன் இப்போ கம்பெனியை ரன் பண்ணி பார்க்கணும். சரி வருமோன்றதுக்காண்டி நிறைய ஒரு இடத்துல தனி எடுக்கல. அது இப்போ ஸ்டாஃபும் இங்கே வேற சொன்னால் எல்லா வசதியும் இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் வேண்ட தேவையில்லை, விற்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, விற்கிறது பெரிய வேலைங்க. அது சரி. ஓகே, அப்போ எத்தனை மணிக்கு இது திறக்கிறது, அந்த டைமுகள் என்ன மாதிரி? நார்மலாக வந்து 9 to 5 தான் வந்து ஸ்ரீலங்கன் பேசிஸுக்கு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் சில பேர் வந்து ஃபாரின் கம்பெனிஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கு டைம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ மார்னிங் 10 to நைட் 10 PM வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து மந்த்லி அண்ட் டே பேசிஸாகவும் கொடுக்குறோம். அண்ட் வீக்குக்கும் வந்து அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த பேக்கேஜுக்கு பொறுத்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் அவைக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் இங்கே கொடுத்துருக்குறோம். மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ரூமுக்கு வந்து ஏசி கொடுத்துருக்குறோம். அண்ட் அவங்களுக்கு பிரேக் டைமில் வந்து அவங்க ஏதாச்சும் டீ போட்டு மேக் பண்ணி குடிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு கிச்சன் கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் வந்து வைஃபையுமே வந்து அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணவும் ரெடியாக இருக்கிறோம். அண்ட் ஃப்ரீ வைஃபை கூட கொடுக்கலாம். இதெல்லாம் கேம்ஸ் இருக்கோ, கேம் சென்டர் மாதிரி இருக்கோ? உங்களோட பிரேக் டைமில் வந்து இப்போ எனி டைம் உங்களால் வந்து ஒர்க்கோட வந்து பிஸியாக இருக்கீங்களா தானே. ஸோ உங்களுக்கு ஒரு பிரேக் டைம்னு சொன்னால் இண்டோர் கேம்ஸ் கூட எங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் உங்களோட டீமாக விளையாடுறீங்களோ தனியாக இருந்து செய்கிறீங்களோ அப்படியே உங்களோட டைமுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் புக்ஸ் கூட எங்கள்கிட்ட இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விரும்பின எந்த புக்ஸாக இருந்தாலுமே எடுத்து ரீட் பண்ணி கூட கொள்ளலாம். என்னோட இதில் பார்த்தோம்னா ஆல்ஃபா பீட்டா அதனால கேமாக இருக்கோ. என்ன படிச்சிருங்க மேத்ஸ் எதுமா? அதனால தான் இப்படி பேர் சுட்டு விட வச்சு நான் எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் 2 ஸ்கொயர் ஃபீட் லேப்ஸ். இது உங்களோட ரூமோ, உங்களோட ஆஃபீஸ்? எஸ், இது மீட்டிங் ரூமை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப் டு 5 people வரைக்கும் இதுக்கு ரெக்கமெண்ட் கொஞ்சம் இதில் கிடக்கு கடைகள் மாதிரி கிடக்கு. தொழில் முயற்சின்னு வந்துடுது, ஏதாவது முயற்சி செய்து பார்க்க வேண்டியது தானே. ஆமாம், உங்களுக்கு கிடைச்சதோ அதை காட்டுங்க என்ன. ஐயோ, உங்களோட இப்போ இதுக்கு தான் கிடைச்சிருக்கேன் உங்களோட. இது நான் எஃப்னா யூனிவர்சிட்டியில் ஒரு செஷன் ஒன்று செய்கிறதுக்காண்டி அப்ரிசியேஷனாக கிடைச்சது. நான் இந்த ஜேர்னியை தொடங்கின காலத்துலேருந்து எனக்கு ஈவன் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சதுங்க இருந்தால் யாழைட்டிலேருந்து தான் கிடைச்சது. எனக்கு யாழைட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான மென்டர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பரான ஒரு ஐடியா, ஓகே பிஸ்னஸ்னால் இந்த விஷயத்தை கவனிக்கணும் கொள்ளணுன்றதுலாம் கிடைச்சது. 2024 யாழைட்டியால் நடக்கிற YGC இனோவேஷன் ஃபெஸ்டிவல் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமாக. ஸோ அதில் பிச் பண்ண கிடைச்சது. அங்கே சில பேருக்கு இருந்த கொஷின் என்னென்ன, அங்கேருந்து அங்கே வந்தவங்க அதிகமானாக்கள் ஓவர்சீஸ் அல்லது கொழும்புல இருந்தாங்க. அவங்களுக்கு கோவர்க்கிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப நார்மலான விஷயம். பட் நான் இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸை தான் பிச் பண்ணியிருந்தேன். நான் பிச் பண்ணி ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கிடைச்சது. அங்கே காமனாக ஒரு கொஷன் இருந்தது, கோவர்க்கிங் ஸ்பேஸுக்கு இந்த ப்ரைஸிங் இல்லை இந்த டிமாண்ட். ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இது புது விஷயம், அங்கே ரொம்ப பழசு இல்லை, அங்கே அது நார்மலான விஷயமா இருக்கு. இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் புதுசு. பட் நாங்கள் கொடுக்க போகிற சொல்ல வந்த விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததால் பிச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கிடைச்சது. அதுதான் முதலாவது அச்சீவ்மெண்ட் எனக்கு. அதாவது ஸ்டடீஸ் ஒர்க்கை தாண்டி நான் இனிஷியேட் பண்ணி கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் அந்த விஷயத்தை. அதோட பிக்சர்ஸில் நான் உங்களுக்கு பிறகு ஷேர் பண்ணிடுறேன். சரி சரி. அதுக்கு பிறகு வேறு பிக்சர்ஸ் வேறு இன்குபேட்டர் ப்ரோக்ராம்ஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். லிங்க் ப்ரோக்ராம், லங்கா ஏஞ்சல்ஸ், அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் பிஸ்னஸுக்குள்ளே, அதாவது என்னோட ஸ்டார்ட் அப்புக்குள்ளே வந்ததுக்குள்ள தான் விளங்கிச்சு உமன் எம்பவர்மெண்ட் அல்லது உமனுக்கான ஸ்டார்ட் அப்புக்கான சப்போர்ட்டர்ஸ் இங்கே இருக்குன்றது. நான் 9 to 5 ஜாப் பார்க்கும்போது எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. ஏன்னா வெளியே பார்க்குறோம், வீட்டை வரோம், அது மட்டும் தான் சர்க்கிளாக இருந்தது. ஆனால் பார்த்தா உமன்ஸுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே நிறைய இருக்குன்றது இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஆஸ் மச் அஸ் அதை நான் யூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இது சின்ன அதில் இருக்குது. எதிர்காலத்தில் இப்போ என்னென்னா நிறைய இடத்துல தேவை வரும். இப்போ தான் வளர்ந்து கொண்டு போகுது, இல்லாமல் நவீன வசதிகளோட வருது. இப்போ இனி வந்து ஐடிக்கு சரியான டிமாண்ட் இருக்குமென்று நினைக்கிறேன். அப்போ எதிர்காலத்தில் எதுவும் பிளான் இருக்கும் வேறு இடங்கள் லான்ச் பண்ணுறது? ஒரே இடத்துல நிற்க மாட்டேன் தானே. வெள்ளடியிலேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் வந்து நாங்கள் சுண்ணாத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போக தானே வேணும். ஃபியூச்சர் பிளான் இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ன்றது. சோஃபார் நான் என்னோட ஓன் ஃபண்டில் க்ரோ பண்ணி கொண்டிருக்கேன், இனிஷியேட் பண்ணி கொண்டிருக்கேன். ஃபியூச்சரில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிட்டியாகவே, கோவர்க்கிங் ஸ்பேஸ் சிட்டியாகவே இதை கன்வெர்ட் பண்ணணும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுக்குள்ள இருக்கணும், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். கட்டாயம் ரீச் அவுட் பண்ணுவோம். அதாவது சும்மா அதை தாண்டி அடுத்தடுத்த லொக்கேஷன்ஸும் போவோம்.
இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் இப்போ எங்களை மாதிரி ஆக்கள் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படுவீங்க. ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், முன்னுக்கு வரணும். அப்போ வேலை செய்து கொண்டு இருப்பினோம். ஆனால் பிஸ்னஸாக தொடங்கினா என்ன நன்மைகள் இருக்குது, அதில் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் நல்லா இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ 2 வருஷமாக இருக்குல்ல நான் வந்து பிஸ்னஸ் தொடங்கினா நன்மைன்றதை தாண்டி நான் முதலாவது சொல்லுவேன், ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையுமேன்றது. எனக்கு ஒரு கணக்கு பேர் இருந்துச்சு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தொடங்கணுன்ற தோட் ப்ராசஸ் வர்றதுக்கே எனக்கு அவ்வளோ காலம் எடுத்தது. ட்ரை பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ நான் உங்களை முதல் தரம் பார்க்குறேன் இதில், சரியா? முதல் தரம் உங்களோட கதைக்கும் போதும் சரி, நாங்கள் ஒரு ஜென்ரலான ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் தெரியாதவங்கள்ட்ட கதைக்கிறன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் கதைக்கிறது எப்படி கதைக்கிறதுன்றதுலாம் ஸ்டார்ட் அப் பண்ணதுக்கு அப்புறம், இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் தைரியமாக போய் கதைக்கலாம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும்போது கேட்டால் தான் கிடைக்கும். இல்லை இல்லை உண்மையை தான். என்ன விஷயம் கதைக்கணும். நானும் வைக்கப்பட்டு கதைக்கிறேன், கேட்குறேன், என்னென்ன கேட்குறேன், என்னென்ன வீட்டை கதைக்கிறது. அதுவும் அதெல்லாமே நான் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான். இல்லாட்டி நான் ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருந்திருப்பேன். இதை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் என்னென்ன வாய்ப்புகள் இங்கே இருக்குன்றது தெரிஞ்சது. அதே போல புது நபர்களை சந்திக்க கிடைச்சது, புது புது தோட் ப்ராசஸ் வந்தது. நான் மோஸ்ட்லி கம்ப்யூட்டரோட இருக்கிறதால எனக்கு மெஷினை தாண்டி அடுத்த விஷயம் எல்லாமே தெரியாது. பட் புது புது நபர்களோட கதைக்கும் போது புது புது வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்புகள் எப்படி நான் எனக்கு ஏற்ற மாதிரி பாதிச்சு கொள்ளலாம்ன்ற விஷயங்கள் அது எல்லாமே இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. என்னன்னு சொன்னால், என்னோட சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க. எனக்கு அப்போ பயம் இருந்துச்சு, என்னென்னு தொடங்குறதுன்னு சொல்லி. இப்போ அது ஓப்பன் பண்ணி வர்ற அளவுக்கு வந்து ஸ்டார்ட் அப் தொடங்கி கார் ஓடிக்கொண்டு தெரியுறாங்க. அதை பற்றி நான் கலைக்க விரும்பல, காரை பற்றி நான் கலைக்க விரும்பல. இருக்கா கார்? இருக்காங்கதான், உண்மைதான். உங்களுக்கு இருக்கா கார்? இல்லை, நான் வாங்கலை, இது வாங்க கிடையாது. எப்போ பண்ணீங்க? எல்லாம் செட்டப் பண்ண வேணும். இல்லை, நீங்கள் சொல்லணும் டார்கெட் பண்ணி. இல்லை, என்னோட 5வது பிரான்ச் திறந்ததுக்கு அப்புறம் நான் கார் வாங்குறேன், சரியா? அப்படி சொல்லுவோம். இப்போ தான் 2 ஒரு 3 பிரான்ச் இருக்குது, அதுக்கப்புறம் நான் கார் வாங்குறேன். ஸோ ஸ்டார்ட் அப் தொடங்கணும், இல்லை பிஸ்னஸ் தொடங்கணுங்களுக்கு என்னோட காமன் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் ஃபெசிலிட்டி, சேம் எக்ஸ்பீரியன்ஸை தர மாதிரி அடுத்தடுத்த பிரான்ச்சஸை இனிஷியேட் பண்ணணும். பிரான்ச்சஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் அல்லது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்காக கொடுக்க போகிற இடமா இருக்க போது, அதை தாண்டி என்று சொன்னால் எங்களுக்கு அடுத்த பிளான் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்டார்ட் அப் அல்லது பிஸ்னஸுக்கான பிஸ்னஸ் கிளினிக் ஒன்று இனிஷியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பிஸ்னஸ் அண்டு வந்தால் அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மாதிரி ஒரு பிஸ்னஸ் கிளினிக்குக்கான ஒரு ப்ராசஸ் ஒன்று போய்கொண்டிருக்கு. எஸ்எம்இ என்ன மீனிங்? எஸ்எம்இன்றது என்னென்னு சொன்னால் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஆனுவலாக எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கிறீங்களோ, டேர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ, அதை பொறுத்து உங்களோட ஸ்டேட்டஸ் மாறும். உங்களோட பிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்குது, ஸ்மால் பிஸ்னஸ் எப்படி எங்கடை, அதுக்கான பதில் இப்போ சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் அக்காவே காய்ச்சி கொண்டு இல்லை இல்லை, மெயின் வந்து அவள் தான் சிஇஓவாக இருக்கிறா. இப்போ புதுசாக வார ஆக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ ஓகே, பிஸ்னஸ் கிளினிக்ன்றது எப்படி ப்ரோசஸ் ஆகுதுன்னு சொன்னால், எஸ்எம்இக்கு வேண்டியது. அதாவது ஒரு மேனேஜருக்கு வருத்தமான ஒரு கிளினிக்கு போகும்போது எல்லாத்துக்குமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் அண்டு வரும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான நீட்ஸ் தேவைப்படும், கைடன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி அவங்களுக்கு லீகலான கைடன்ஸ் தேவைப்படும். அடுத்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, அப்படி ஒவ்வொன்றுக்குமே ஆட்கள் தேவைப்படும். அதுக்கான அவுட் சோர்சிங்கை நாங்கள் எங்களோட 2SFக்குள்ளால ப்ரொவைட் பண்ணுறது ஃபியூச்சர் பிளானில் இருக்குது. அதே போல் இன்குபேட்டர் ப்ரோக்ராம்ஸ், ஏஐ அண்ட் ஏஐ ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸை லான்ச் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் எங்களோட இந்த ப்ரோக்ரஸில். இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இதை யாழ்ப்பாணத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு என்வயர்மெண்ட் தேவைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு. இப்போ வந்து இங்கே ஒரு ஆள் இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸை வந்து எடுக்கணும், அந்த என்ன செய்யணும்? ஓகே, எங்களுக்கு வந்து மில்லியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு சைட்டில் வந்து எங்களோட ஸ்பேஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அதில் வந்து 2SF Labs வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கொள்ளலாம். இஃப் யூ வாண்ட், நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் த்ரூவாங்களில் வாட்ஸ்அப்லேயும் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக வந்து எங்கள்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். மார்னிங் 9 to ஈவினிங் 5 ஒரு 10 நாங்கள் நிற்போம். ஸோ நீங்கள் அந்த டைம்லேயும் வந்து டிரெக்டாக வந்து பார்த்தா தான் இது தெரியும். இப்போ சும்மா சொன்னா விளங்காது இந்த வசதிகள். அதுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா இங்கே என்னென்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற ஐடியா வரும் கட்டாயம். அப்போ நீங்கள் அப்படி இதனாலும் ஆகலை அலோவ் பண்ணி பார்க்கலாம். இல்லை, அது ஜென்ரலாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களோட
யூசர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட எம்ப்ளாயிஸுக்கு இது ஓகேயா இருக்குமா என்ன சொன்னால் சில எம்ப்ளாயிஸுக்கு இங்கே தேவைப்படுறது என்னன்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கேட்பாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எங்கள்கிட்ட உங்களோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் அவுட் இருக்கான ரெக்கார்ட்ஸ் நாங்கள் மந்த் எண்டில் ப்ரொவைட் பண்ணுவோம். மீட்டிங்னு சொல்லும்போது ஸ்மார்ட் டிவி இருக்குது, இல்லை மீட்டப்னு சொல்லும்போது ஒயிட் போர்டாக இருக்கட்டும், பிரிண்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வெளியில் போயிட்டு எடுக்க மாட்டோம். நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின மோ ஐடியா கிடைக்கும். ஆல்வேஸ் வெல்கம் டு விசிட். இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒர்க் பண்ணினீங்க, இப்போ இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றதை பற்றி சொல்லுங்க. ஓகே, தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னோட எல்லாமே இப்போவுமே அதே அந்த ப்ரோசஸ் இருக்குது தானே, எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும். எல்லாத்துக்குமான ஐடியாஸாக இருக்கட்டும், பிரைன் ஸ்டோமாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கும். செட் ஆஃப் பீப்புள் நாங்கள் இருக்கோம் எங்களோட டீமில். ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ண பர்சனல் லைஃபோடையான்னு சொன்னால் இப்போ ஒரு அஜெண்டா ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இந்த மந்த் பிளான் ஒன்று வச்சுருக்கோம், என்னென்ன விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த வீக்குக்கு என்னென்ன செய்யணும், எத்தனை கஸ்டமர்ஸோட கதைக்கணும், யார் யாருக்கு ஃபாலோ பண்ணணும், எல்லா லிஸ்டிங்கும் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு ட்ராக் பண்ண ஈஸியாக. இல்லைன்னு சொன்னால் வீட்டில் போயிருந்தால் தான் ஞாபகம் வராண்டா இது செய்ய மறந்துட்டேன், இல்லை இதை செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ பர்சனல் லைஃபையும் இதே பேலன்ஸ் பண்ண. அண்ட் மோரோவா இதுக்குள்ளே எனக்கு இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் கிட்டத்தட்ட என்னோட பர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆகுது. இப்போ பீப்புளை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், புக் ரீடிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ரிலேட்டட் பிரைன் ஸ்டார்ம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நான் ஜென்ரலாக என்னோட பர்சனல் லைஃப்பில் செய்கிற விஷயங்கள். அப்போ இதோட இன்வால்வ் ஆகிருக்கு, எனக்கு அது ஈஸியாக இருக்குது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. இப்போ மேசிலே அப்படியே ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி வைக்கிறேன் லேப்டாப்ஸ். அண்ட் இது வந்து தனியாக குரூப்பான ஆக்களுக்கு மட்டும்தான் சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இண்டிவிஜுவலாக வந்து தனித்தனியாக ஸ்பேஸ் இடம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தனியாக வந்து இப்போ பர்சனாவோட கூட வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது சில பிரைன் ஸ்டார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே யார் யார் யூஸ் பண்ணலாம் கோவர்க்கிங் ஸ்பேஸ்னாலே பொதுவாக ஐடி பீப்புளுக்கு மட்டும் ஒரு மித்து ஒன்று இருக்குது. அப்படி கிடையாது. இப்போ எங்களோட இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சபடி மார்க்கெட் ஏஜென்சியாக இருக்கட்டும், சில சைக்காலஜிக்கெலாம் அவங்களுக்கான கிளைண்ட் மீட்டிங் தேவைப்படும், லோயஸ்ட் கிளைண்ட் மீட்டிங்கான ஸ்பாட் தேவைப்படும். அதே மாதிரி விர்ச்சுவல் ஆஃபீஸ் தேவைப்படுறது, கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறவங்க. சில நேரம் எனக்கு ஸ்கூல் இருக்குது, அவங்க ஓல் ஸ்கூல் மீட்டப் எல்லாம் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் இடம் இருக்கான்னு கேட்டால் அவங்க யார் அந்த தங்களோட சர்டன் செட்டுக்குள்ளே அவங்க யாரும் ஒரு வீட்டில் போய் விசிட் பண்ணி கதைப்பாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கான மீட்டிங் ஸ்பேஸாக இருக்கட்டும். அடுத்தது கிளைண்ட் மீட்டிங், பிஸ்னஸ் கன்சல்டன்ட், ஆன்லைன் எக்ஸாம்ஸ். எனக்கு பேர் இப்போ ஐஎல் ஃப்ளை பண்ணுறாங்க கூட்டிகிட்டு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எடுக்கிறாங்க இருக்காங்க. அவங்களுக்கான ப்ராக்டிஸுக்கான இடம் தேவை. ஸோ அவங்க வந்து பர்சனலாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம், இப்போ AWS எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் IELTS-ஆக இருக்கட்டும், தேர் ஸோ மெனி எக்ஸாம் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தேவை. இன்டர்நெட் இஷ்யூஸ் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸாம் எடுக்கிறதுக்கான இடம் தேவை. குவைட்டான பிளேஸ் தேவை நீங்கள் இது இந்த எக்ஸாம் செய்கிறது. ஸோ அப்படியான எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். தனியாக ஐடி பீப்புள் கிடையாது. தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் கேன் ஏபிள் டு அக்சஸ் அவர் சர்வீஸ்.